ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்றைக்கி அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆன கால் மீ பே அப்படிங்கிற ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறீங்க. இந்த சீரிஸில் அனன்யா பாண்டே லீடாக நடிச்சிருக்காங்க. இதை டைரக்ட் பண்ணவர் காலின். இந்த ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். சீரிஸோட கதையை பொறுத்த வரைக்கும் அனன்யா பாண்டே ஒரு மல்டி மில்லியனோட பொண்ணு. சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவுமே பண்ணாமல் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக வளர்க்குறாங்க. அதே மாதிரி ஒரு பையனையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் இவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் அப்படிங்கிற இருக்காங்க. இவங்களுக்கு வேற யாராவது பாசமா பேசினாலோ இல்ல பழகினாலோ இவங்களுக்கு அவங்க மேல விழுந்துடுறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிய வர அவங்க வீட்டுல இருந்து அவங்களை வெளியே அனுப்பிடுறாங்க. எங்க போறதுன்னு வழி தெரியாம நிற்கும் போது அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டு போறாங்க. ரொம்ப வசதியா வாழ்ந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற இடத்துல இருக்கும்போது அவங்க சர்வை பண்றதுக்காக வேலை ஒண்ணு தேவைப்படுது. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் போய் ட்ரை பண்றாங்க. பட் பெருசா எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அந்த டைம்ல தான் எதிர்பாராத விதமா ஜேர்னலிஸ்ட ஒருத்தங்களை மீட் பண்ணி அவங்க மூலமா கான்டாக்ட் கிடைச்சு உள்ள போய் ஜேர்னலிஸ்ட் ஆயிடுறாங்க. அனானிமஸா இவங்களுக்கு ஒரு வீடியோ வருது. அதுல ஃபேஸ் ரிவீல் பண்ணாத ஒரு பொண்ணு அவங்களோட கஷ்டங்களை வந்து சொல்றாங்க. இப்போ இந்த ட்ரூத்தை அன்கவர் பண்ணணும், அந்த பொண்ணு யாரு அப்படிங்கறது கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் பண்ணாங்களா, இவங்களுக்கு அப்புறம் என்ன ஆச்சுது, கடைசி ஹஸ்பண்டோட சேர்ந்தாங்களா, அவங்க வீட்டில் அவங்களை ஏத்துக்கிட்டாங்களா அப்படிங்கறத இந்த சீரிஸோட மிச்ச கதை. இது ஒரு காமெடி டிராமா ஜானர். இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது, இது அனன்யா பாண்டே ஒரு டெபியூ வெப் சீரிஸ். ஒரு பணக்கார வீட்டில இருந்து ஒரு இன்னசென்டான பொண்ணு வெளியே வந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கேரக்டரை ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் அதே கேரக்டர்ல மெயின்டைனா இருக்காங்க. மொத்த சீரிஸுமே வந்து அவங்க ஷோல்டர்ல தாங்கிறதுனால அவங்களுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி. அதை பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த சீரிஸ்ல நிறைய இடத்துல ஹியூமர் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. சில இடத்துல எமோஷன்ஸும் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. எமோஷனல் சீன்ஸ்லயும் அனன்யா பாண்டி சூப்பரா நடிச்சிருக்காங்க. சப்போர்ட்டிங்கா நடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பாய் ஃப்ரெண்டா வரவர் அவங்களோட பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் மென்ஷன் வந்து அனன்யா பாண்டியோட காஸ்டியூம்ஸ்க்கு. ஒவ்வொரு சீன்லயும் வேற வேற காஸ்டியூம்ல வராங்க. ரொம்ப கியூட்டா அழகா இருக்குது அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. அதுவும் எங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா சூட்டா இருக்குது. டெக்னிக்கலாவும் சினிமோட்டோகிராஃபி ரொம்ப கலர்ஃபுல்லா நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் அந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ். இப்போ நெகட்டிவ் சைட் பார்க்கலாம், முதல் நெகட்டிவாக தோன்றுறது அக்கமா இப்போ வர எல்லா சீரீஸ்லையும் உள்ள பிரச்சனை தான். 8 எபிசோட் இருக்குது. அவ்வளவுக்கான டியூரேஷனே தேவையில்லை. ஈஸியாக நிறைய சீன்ஸை ட்ரிம் பண்ணி கொஞ்சம் கிறிஸ்பாவே முடிச்சிருக்கலாம். வளவளன்னு போகுது. இன்ட்ரெஸ்டிங்கான எதுவும் சீன்ஸே இல்லை. ரொம்ப ஃபிளாட்டா எல்லா சீன்ஸும் போகுது. இப்போ கடைசியாக வர அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாமே. மொத்தத்தில் சீரிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா அனன்யா பாண்டே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்காக வேணும்னா சீரிஸை பார்க்கலாமே தவிர மற்றபடி கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே இல்லை. ஒரு சில இடத்துல லைட்டாக அடல் கண்டென்ட் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கும்போது கொஞ்சம் காஷியஸாக பார்த்துக்கோங்க. இது அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயும் அவைலபிளாக இருக்குது. பொறுமையாக அதை பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். பை.